ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபோக்கஸ். ஸோ வீடியோஸ் அப்லோட் ஆகி கொஞ்சம் நாள் ஆகிருக்கும். கொஞ்சம் ஷெடியூலில் கொஞ்சம் டைட்டாக இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி ஃபார் தேட். அண்ட் நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 15 டேஸ் முடிஞ்சிருச்சு. ஈச் இன் பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் டாபிக்ஸ் கவர் பண்ணியாச்சு. அண்ட் பயாலஜியில் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் பெண்டிங் இருக்குது. அதை இன்னொரு 6 to 7 வீடியோஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்டு இந்த வீடியோஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா அனிமல் கிங்டம். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இன்ட்ரோ கொடுக்காம நம்ம டேரக்டாக கண்டென்ட் குள்ளே போயிடலாம். அண்டு ஜஸ்ட் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த வீடியோஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி பொறுத்தவரை சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜேஇ, ரயில்வே பொறுத்தவரை ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல் அண்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்குவாங்களா. ஸோ அந்த மாதிரி எக்ஸாமில் படிக்கிறவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நட்ஷல் சொல்லப்போனால் எங்கெல்லாம் சயின்ஸ் ஒரு மேஜர் ரோல் இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த எனி ஆஃப் தீஸ் 4 forums யூ கேன் காண்டாக்ட் மீ. டெலிகிராம் ஐடி விஸ்டம் கிரிட்டிக், டெலிகிராம் சேனல் இருக்குது அஃபிஷியலாக, இன்ஃபோவர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ்க்கு. இன்ஸ்டாகிராமில் info_verse மெசேஜ் பண்ணால் ஐ வில் பி மெசேஜிங் யூ. அண்ட் மெயில் வந்து wisdomcritic@gmail.com. ஸோ தீஸ் ஆர் த 4 modes யூ கேன் காண்டாக்ட் மீ அட் எனி டைம். ஸோ நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வித் நோ ஃபர்தர் டே வில் கிக் ஸ்டார்ட் டுடே செஷன். இன்னைக்கு செஷன் ரொம்ப சின்னது தான். கிங்டம் என்ன கிங்டம்னா அனிமல் கிங்டம். ஸோ லாஸ்ட் நம்ம பிளான்ட் கிங்டம் பார்த்துருப்போம். ஸோ பிளான்ட் கிங்டம் தொடர்ந்து இப்போ நம்ம அனிமல் கிங்டம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் மொனேரா, ப்ரோடேஸ்டா, ஃபங்கை அது அப்படி இருக்குது, பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து அனிமல் கிங்டம். ஸோ பேஸ்டாக அனிமல் கிங்டம் ஒரு 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 ஸ்பீஷீஸ், ஒரு குரூப் ஆஃப் ஸ்பீஷீஸ், ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம், ஒரு குரூப் ஆஃப் க்ரியேச்சர்ஸை நம்ம எப்படி நம்ம அனிமல் கிங்டம்னு க்ளோரிஃபை பண்ணி சொல்கிறோம். அப்போ அனிமல் கிங்டம் இருக்குன்னா அவங்களுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்தால் ஒருத்தவங்க வந்து அனிமல் கிங்டம்குள்ளே வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அந்த பேசிஸில் பார்க்க போகிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் கிங்டம் இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து மேஜராக ஒரு 4 ஃபேக்டரில் தான் நம்ம அவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். என்னென்னா அவங்களோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன இருக்கணும்? ஏதோ ஆட்டோட்ராபிக்காக இருக்கலாம், இல்லை ஹெட்ரோட்ராபிக்காக இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்க போகிறப்ப அனிமல் கிங்டம் எல்லாமே வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக்கில் வருவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஹெட்ரோட்ராபிக்கில் வருவாங்க. அண்ட் இவங்க எல்லாமே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் நம்ம பிரிப்போம். ஸோ அனிமல் கிங்டமில் இருக்க எல்லாமே வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஓகே, அண்ட் மூணாவது ஃபீச்சர்ஸ் என்னென்னா இவங்க வந்து ப்ரோகேரியாட்டிக்கா, யூகேரியாட்டிக்கா. ஸோ பேஸ்ட் ஆன் த செல் டிவிஷன், பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் நம்ம வந்து ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக்னு பார்ப்போம். ப்ரோனா ப்ரிமிட்டிவ், யூகேரியாட்டிக்னா அட்வான்ஸ்டு, அப்படி நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ இவங்க எல்லாமே வந்து யூகேரியாட்டிக் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். யூகேரியாட்டிக் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு பிளான்ட் செல், அனிமல் செல். நம்ம இப்போ பிளான்ட் செல் ஆல்ரெடி பார்த்துருப்போம். பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தா ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால். அந்த செல் வால் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமல் செல்லில் வந்து இருக்காது. ஸோ அனிமல் செல்லில் ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால், அதே பிளான்ட் செல்லில் ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால். ஸோ இந்த 4 தான் வந்து மேஜராக நமக்கு தெரிய வேண்டியது. பேஸ்ட் ஆன் திஸ் வில் பி ப்ரொசீடிங். அண்ட் இப்போ அனிமல் கிங்டமை நம்ம மொத்தம் கிங்டமாக வந்து 5 இருக்குது. அதில் 2வது கிங்டம் வந்து அனிமல் கிங்டம். இப்போ அனிமல் கிங்டம்லேயே நம்மளுக்கு நிறைய கேட்டகரைசேஷன் இருக்குது. அந்த கேட்டகரைசேஷன்லாம் என்னன்னு மட்டும் தான் பார்க்க போகிறோம். அனிமல் கிங்டம் ரொம்ப சின்னதான். ஃபைனலாக ஒரே ஒரு ஃப்ளோ சார்ட் மட்டும் போடுவேன். இந்த ஃப்ளோ சார்ட்டில் யார் எந்த ஹெட்டிங்கில் வராங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் அனிமல் கிங்டமில் கேட்குற கொஷனை நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனிமலை எப்படி பிரிக்கலாம், இது இப்படி எழுதுறதோட ஓகே, இப்போ அனிமலை இதில் வந்து 2ஆக கேட்டகரைஸ் பண்ணுறேன். என்னென்ன எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வெர்டிபிரேட்ஸ், ஒன்று வெர்டிபிரேட்ஸ்னால் இன்னொன்று வந்து இன்வெர்டிபிரேட்ஸ். இப்போ வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு நான் கேட்டகரைஸ் பண்ணிட்டேன். பட் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். அப்போ வெர்டிபிரேட்ஸ்னால் presence of backbone.
இன்வெர்டிபிரேட்ஸ்னால் ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் போன், முதுகெலும்பு இல்லாதவங்க, முதுகெலும்பு இருக்கிறவங்க. ஓகேவா? இப்படி நம்ம பிரிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட் கேட்டகரைசேஷன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வேறு எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள், எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலான்னா, பேஸ்ட் ஆன் தேர் நேச்சர், அவங்க வந்து கோல்டு பிளட்டட் அனிமல், வார்ம் பிளட்டட் அனிமல் அப்படின்றத நம்ம வந்து சில படங்களில் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஹி இஸ் அ கோல்ட் பிளட்டட் மேன் அப்படி சொல்லுவோம். அப்படி அந்த பண்ணால் கோல்ட் பிளட்டட் அந்த நேச்சர் இருக்கும். ஸோ எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா, பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் லிவிங் வந்து கோல்ட் பிளட்டட், வார்ம் பிளட்டட். ஓகேவா? ஸோ இந்த கோல்ட் பிளட் அண்ட் வார்ம் பிளட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ரெகுலேட் பண்ணிக்க முடியாது. அவங்களோட தே கேனாட் ரெகுலேட் எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ ப்ளஸ் டிகிரி மைனஸ் டிகிரி அப்படி எந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் வாழ முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து இவங்க வந்து தே cannot எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, அப்படியே வார்ம் பிளட்டட் இருந்தீங்கன்னா, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப்பை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தே கேன் ரெகுலேட் எனி சேஞ்ச். இது அப்படியே தான். தே இங்கே வந்து cannot போல கேன், தே கேன் ரெகுலேட். ரெகுலேட்னா அவங்க வாழக்கூடிய தகுந்த மாதிரி அவங்களோட நேச்சரை மாற்றிக்க முடியும், அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி. தே கேன் ரெகுலேட் எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இப்படி தான் நம்ம ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுவோம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோல்டு பிளட்டடில் யார் வருவானா, லிசார்ட், இன்செக்டு. இந்த சில இன்செக்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராத்திரி இந்த நவம்பர் டிசம்பரில் மழை பெய்கிற காலத்தில், பனி காலத்தில் ஒரு குண்டு பல்போ லைட்டு கிட்டோ பார்த்தா அந்த லைட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் மார்ச் மாதத்துல ஏப்ரல் மாதத்துல இந்த பூச்சிலாம் நம்ம கண்ணுக்கு படவே படாது. அது என்ன ரீசன் அப்படின்னா, அதோட பாடி டெம்பரேச்சர் வந்து வார்மாக தான் இருக்கணும்னு நினைக்கும். அப்போ அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரே எனக்கு ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதத்தில் வார்மாக இருக்கிறப்ப அது வந்து அதோட இடத்த விட்டு வெளியே வராது. இப்போது அப்படியே அந்த அதர் ஹேண்ட் நவம்பர் டிசம்பர் ஜான்வரியில் பனி மாதம், தை மாதம், மார்கழி, கார்த்திகைலாம் பனி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த பனி மாதத்தில் அவங்க பாடி டெம்பரேச்சர் வார்மாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டே டைமில் அவங்களோட இடத்துலையும், நைட் டைமில் ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த மாதிரி நைட் டைமில் அவங்க அவங்களோட இடத்துலேருந்து வெளியே வந்து எங்கே வார்மாக இருக்குன்றதை பார்ப்பாங்க. அப்போ அந்த லைட்டு, ஃப்ளோரசன்ட் லைட் இருக்குல்ல, அது எல்இடி லைட்டு, இதெல்லாம் வந்து வார்ம் ஏரியா. ஆனால் அந்த சுற்றி பிரகாசமாக இருக்கும்ல, அதனால் அந்த லைட்டை சுற்றி சுற்றி வந்து அவங்க உடம்பு வார்மாக வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லிசார்ட் இன்செக்ட்லாம் வந்து அவங்க பாடிக்கு டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ண முடியாததுனால எக்ஸ்டர்னலாக எங்கே ரெகுலேட் பண்ண முடியுமோ அங்கே வந்து அவங்க வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வார்ம் பிளட்டட்னா என்னது, தே கேன் அடாப்ட் டு எனி சிச்சுவேஷன், எனி கிளைமேட். ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்களுக்கு எக்ஸாம்பிள் யார் பார்த்தா, ஜென்ரலாக பனி காலத்துலேயும் சரி, மழை காலத்துலேயும் சரி, ஆட்டம், ஸ்ப்ரிங்கு எல்லா சீசன்லேயும் காக்கா இருக்கும், குருவி இருக்கும், புறா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இவங்கெல்லாம் எல்லா சீசன்லேயுமே இருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட ஞாபகம் வச்சுக்கிட்டா அது என்னன்றது நம்மளுக்கு என்னன்றது ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகே, இன்னும் ஃபர்தராக எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பேஸ்ட் ஆன் தர் மோட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். Based on respiration,
த்ரூ எப்படி ரெஸ்பயர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வெர்டிபிரேட்ஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகே, இப்போ வெர்டிபிரேட்ஸ்னால் யார்? நம்மளாம் வெர்டிபிரேட் தானே. அப்போ நம்ம எப்படி வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்றது ஒரு சின்ன திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி சுவாசிக்கிறோம்? அப்போ த்ரூ ஒரு எக்யூப்மெண்ட் வருது. அந்த எக்யூப்மெண்ட் பேர் என்ன? லங்ஸ். இந்த ஒரு ஆர்கன் வச்சு நம்ம சுவாசிக்கிறோம். ஓகே, இப்போ இன்வெர்டிபிரேட்ஸ்னால் யார்? ஜென்ரலாக சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் முதுகெலும்பு இல்லை அவங்கெல்லாம். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, சுவாசிப்பாங்கன்னா த்ரூ ஸ்கின்னு இல்லாட்டி கில்ஸ். இந்த கில்ஸ்ன்றது ஒன்று தான், இந்த மீனோட மேல் பரப்பு இருக்குல்ல, அது கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்வெர்டிபிரேட்ஸில் வருவாங்க. அண்டு இது எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, இவங்களோட மோட் ஆஃப் பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன் இது. ஓகேவா? ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன். அண்ட் அடுத்த கேட்டகரி எப்படி பார்க்குறோன்னா, ஜஸ்ட் அ மினிட், இதில் வெறும் கேட்டகரி பேஸ்டாக தான் இருக்கும். இது ஏன் நான் இப்படி பிரித்து எழுதுறேன்னா, இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் நான் இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ். இப்போ இவங்களுக்கு பேஸ்ட் ஆன் ரத்தம் இருக்குல்ல, ஹீமோக்ளோபின் ப்ரெசன்ஸை வச்சு நம்ம இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஹீமோக்ளோபின் ப்ரெசன்ட், வெர்டிபிரேட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஹீமோக்ளோபின் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரைட். அப்போ இன்வெர்டிபிரேட்ஸு, பாம்புன்றேன், மீன் இல்லை சில பூச்சிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா ஹீமோக்ளோபின் ப்ரெசண்ட்டாக இருக்காது. அப்போ ஹீமோக்ளோபின் ப்ரெசண்ட்டாக இல்லைன்னா சில பூச்சியெல்லாம் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஆஃப் லிக்விட், ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். ஹீமோக்ளோபின் ஆப்சண்ட்டாக இருக்கும். இதில் அந்த ஒரு ஃப்ளூயிட் வெளியே வரும். ஸோ அந்த ஃப்ளூயிட் என்னது அப்படின்னா ஹீமோக்ளோபின்னா இருக்காது. பட் அதுக்கு பதிலாக இன்னொரு ஏஜென்ட் ஒன்று இருக்கும். அந்த ஏஜென்ட் என்ன? ஹீமோலிம்ஃப். ஹீமோலிம்ஃப் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ஹீமோலிம்ஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ ஃப்ளூயிட் which is equivalent to blood. Okay, I have fluid which is equivalent to blood. நமக்கு எப்படி பிளட்டோ அந்த மாதிரி இந்த ஹீமோலிம்ஃப்ன்றது அந்த க்ரீச்சர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான அங்கமாக இருக்கும், முக்கியமான ஒரு ஃப்ளூயிடு. ஓகே, திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த ஹீமோகுளோபின் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக. ஓகே, அண்ட் அடுத்த அடுத்த கேட்டகரி எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன், ஓகே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகே, இதில் எப்படி பிரிக்கிறோன்னா ஒரு ஜெர்ம் லேயர் பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். வெர்டிபிரேட்ஸ்க்கு எப்படி இருக்கும், இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு ஜெர்ம் லேயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ வெர்டிபிரேட்ஸ்க்கு மொத்தம் 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ்க்கும் ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ இங்கே ஹைலைட் என்னென்னா, இந்த ஜெர்ம் லேயர்ஸ் இங்கே எத்தனை இருக்கும், இங்கே எத்தனை இருக்கும், அதுதான் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறப்ப மொத்தம் 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும். யாருக்கு? வெர்டிபிரேட்ஸுக்கு மொத்தம் 3 ஜெர்ம் லேயர் இருக்கும். என்னென்ன அப்படின்னா எக்டோடம், மீசோடம், எண்டோடம். இவங்கெல்லாம் இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸ். ஓகே, இப்போ இந்த இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு எத்தனை ஜெர்ம் லேயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 2 ஜெர்ம் லேயர் இருக்கும். அந்த 2 யாருன்னா எக்டோடம்,
இதில் வந்து மீசோடோம் இருக்க மாட்டாப்புல, ஒன்று எக்டோடோம் இருக்கும், இன்னொன்று எண்டோடோம் இருக்கும். ஓகே, இப்போ வேர்டிபிரேட்ஸ்க்கு வந்து 3 பேர் ஜெர்ம் லேயர்ஸ் இருப்பாங்க, இன்வெர்டிபிரேட்ஸுக்கு 2 பேர் ஜெர்ம் லேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஃபைன். இப்போ இவங்க 2 பேருக்கு இந்த ஜெர்ம் லேயர்ஸுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்தா தானே தெரியும் இவங்க வந்து வேர்டிபிரேட்ஸில் வராங்க, இன்வெர்டிபிரேட்ஸில் வராங்க அப்படின்னு. ஸோ அப்படி கொடுக்க போகிறப்ப இவங்க 3 பேரையும் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அண்ட் இவங்க 2 பேர் எப்படி சொல்லுவோம்னா டிப்ளோபிளாஸ்டிக். ஓகேவா? ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஜெர்ம் லேயர், இவங்க டிப்ளோபிளாஸ்டிக் ஜெர்ம் லேயர். ஓகேவா? இது ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு செல் எடுத்தாலுமே நீங்கள் எந்த ஒரு ஆர்கனோட செல்லோட டிஷ்யூ எது எடுத்தாலும் ஒரு 3 லேயர் இருக்கும் அந்த ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, எந்த ஆர்கன் எடுத்தாலுமே. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ப்ரொடெக்ட் பண்ணும், செகண்ட் லேயர் ப்ரொடெக்ட் பண்ணும், 3வது லேயர் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த லேயர்ஸ்கோட பேர் தான், ஒன்று வந்து எக்டோ, மீசோ, உள்ளே இருக்கிறதுனால எண்டோ. ஓகேவா? அதே டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்னால் எக்டோ எண்டோவும் தான் இருக்கும், மீசோ இருக்காது, அதாவது சென்டர் லேயர் இருக்காது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இப்படி தான் நம்ம மேஜராக கிளாஸிஃபை பண்ணுவோம். அண்ட் இதோட இன்னும் ஒரே ஒரு கிளாஸிஃபிகேஷன் மட்டும் இருக்குது, இதை நான் ரப் பண்ணிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட இன்னொரு மேஜர் கிளாஸிஃபிகேஷன் எப்படின்னா, இந்த டேர்ம் தான் இப்போ நான் அனிமல் கிங்டம்லேயே இந்த ஒரு கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு மற்றது ஏன் நடத்தினேன்னா இந்த கொஷின் கேட்டவங்களுக்கு அந்த கொஷின் கேட்க ரொம்ப நேரம் ஆயிடாது, அதனால தான் இப்போ இதை சொல்ல போகிறேன். சீலம் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. என்னன்னா ஓகே, சீலம். இந்த சீலம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் நத்திங் பட் a cavity present in the body. அதனால பாடி கேவிட்டி. சீலம்ன்றது என்னன்னா பாடி கேவிட்டி. இந்த பாடி கேவிட்டி எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது 3 ஃபார்மேஷனில் இருக்கும் நம்மள்கிட்ட. ஒன்று சீலமேட்டுன்றது ஒரு ஃபார்மேஷன், இன்னொன்று சியூடோ சீலமேட் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இன்னொன்று ஏ சீலமேட். ஓகே, சீலமேட்னா என்ன, சூடோ சீலமேட்னா என்ன, ஏ சீலமேட்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ சீலமேட்னா இட் இஸ் நத்திங் பட் presence of சீலம். ஓகே, அண்ட் சூடோ சீலமேட்னா சீலம் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட இடத்துல அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஸோ ப்ரெசண்ட் பட் ஸ்கேட்டர்டு. ஓகேவா? ஸோ சீடோ சீலமேட்டுன்ற அந்த பாடி கேவிட்டி இருக்கும், ஆனால் ஆன் தி ஹோலாக இல்லாமல் அங்கங்கே சின்ன சின்ன பேட்சாக, இப்போ ரோட்டில் குண்டு குழி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஏ சீலமேட் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஏன்னு வந்துட்டாவே அங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம். ஓகே, இப்போ இந்த சீலம்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இமேஜ் பாருங்கள், இதை பார்த்தா புரியும். ஸோ இது ஒரு ஆர்கனில் சீலம் எங்கே இருக்குது அப்படின்றத டெபிக்ட் பண்ணுது. இப்போது இந்த போர்ஷன் தான் அந்த பாடி கேவிட்டி, இந்த வரைகிறல்ல இந்த போர்ஷன் தான் வந்து சீலம்னு நம்ம ரெஃபர் பண்ணுறது பாடி கேவிட்டி. ஓகேவா? அண்ட் சூடோ சீலமேட்னா பாருங்கள், இந்த போர்ஷன் பேட்சாக இர்ரெகுலராக ஏதாவது, இப்போ டயக்ராமுக்காக நம்ம டீசெண்டாக நான் கூகுள்லேருந்து போட்டிருக்கேன், ஆனால் நிறைய இமேஜஸில் இதே மாதிரி ஒரு ஃபார்மேஷன்லாம் இருக்காது, அங்கங்கே எங்கேயாவது தேவைப்படுற இடத்துல இருக்கும். இது வந்து சூடோ சீலமேட் அப்படி சொல்லுவோம்.
அண்ட் ஏ சீலமேட்னா என்னன்னா, இப்போ இந்த கேவிட்டி இங்கே இருக்குல்ல, இது கேவிட்டின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா இந்த கேவிட்டிக்கு உள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு ஆக்சசிபிலிட்டியுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஏ சீலமேட். இப்போ இந்த சீலமேட்டில் இங்கே சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்கேஸ் இங்கே சீலம் இல்லைன்னா இது வந்து ஏ சீலமேட் ஸ்ட்ரக்சர். இப்போ அதே மாதிரி இதுக்கு வந்து சீலம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஏ சீலமேட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீலம். அது இங்கே எழுதலை. ஓகேவா? இது வந்து சீலம்னு சொல்கிறது. ஓகே, டன். அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டகரி எப்படி பிரிக்கிறோம் தான் லாஸ்ட் வந்து ஃபைனல் கேட்டகரி. இப்போ நம்ம பிரிக்கிறது இந்த கேட்டகரி தான் நம்மளை சின்ன வயசுலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா, ஓகே, மேஜராக நம்ம வந்து வெர்டிபிரேட்ஸ் நான் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படி தான், அதுலேருந்து தான் டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நம்மளை ஒரு தனித்துவமாக ஐடென்டிஃபை பண்ணுறது நம்மளோட பேக் போன் ஸ்ட்ரக்சர் தான். அதனால தான் வெர்டிபிரேட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் நம்ம ஜென்ரலாக பிரிக்கிறோம். ஓகே, வெர்டிபிரேட்ஸில் என்ன இருக்குன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் டெய்ல். இன்வெர்டிபிரேட்ஸில் ஆப்சன்ஸ் ஆஃப் டெய்ல். நமக்கு டெய்ல் இருக்குமா, நம்மளுக்கு வெர்டிபிரேட்ஸ் நமக்கு டெய்ல் இருக்குமான்னு கேட்டால் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா, நான் ஹியூமன் பிரெயின் நடத்துகிறப்ப உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பேன். ஹியூமன் பிரெயின் ஸ்பைனல் கார்டோட அட்டாச் ஆகிட்டு கீழே வந்து லாஸ்ட் டெட் எண்டில் ஒரு டெய்ல் போர்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டெய்ல் தான் ஏர்லியராக குரங்குக்கு இருந்தப்போ ஸ்ட்ரெச்டு வேல அப்பார்ட் ஃப்ரம் பாடியிலேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகியிருந்தது. பட் ஆஸ்பர்னு சொல்லக்கூடாது, நாளடைவில் பரிமாணம் வளர்ச்சியில் நம்மளுக்கு எப்படி மாறி இருக்குன்னா, அந்த டெய்ல் போன் வந்து சுருங்கி நம்மளுக்கு வந்து டெய்ல் போன்னு குட்டியாக ஒரு போன் அந்த இது இருக்குது. பட் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? இது வந்து வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு பேஸ்ட் ஆன் டெய்ல் வச்சு நம்ம சொல்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே சம்மப் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃப்ளோ டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா, கிங்டம் அனிமாலியா, மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். அண்ட் இதில் வந்து நமக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி கேவிட்டி சீலம் யாருக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும், யாருக்கு ப்ரெசென்ட்டாக இருக்காது. இது ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு ஓவர் த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க போதும். இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லணும்னு அதெல்லாம் நம்ம கிளாஸ் 11th கிளாஸ் 12th பயாலஜி எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே இன்டெப்த்தாக நம்ம சொல்லணும். நம்மளுக்கு அது தேவை கிடையாது. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போரிஃபெரா வந்து எந்த இதில் வரும், போரிஃபெரா வந்து சீலமேட்டா ஏ சீலமேட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த டயக்ராம் தெரிஞ்சிருந்தா, ஃப்ளோ சார்ட் தெரிஞ்சிருந்தா போரிஃபெரா சீலமேட்டா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, யார் எதில் இருக்காங்க அப்படின்றது வந்து அந்த பேசிக் ஐடியாலஜி நமக்கு தெரியணும். அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் செஷன். இன்றைக்கி செஷன் வந்து வெரி கிறிஸ்ப் செஷன் தான். அனிமல் கிங்டம் பொறுத்தவரை அடுத்த மோனேரா, ப்ரோட்டேஸ்டா, ஃபங்கை, இன்னும் 3 கிங்டம் இருக்குது கான்சிக்யூட்டிவாக. அதுவும் சொல்லிட்டோன்னா நம்ம இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் முடிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு இருக்கிற பிளான்ட் ஹார்மோன், பிளான்ட் டிஷ்யூ அண்ட் அதுக்கப்புறம் டிஎன்ஏ, அதுக்கப்புறம் டிசீசஸ், மொத்தம் டிசீசஸ் தான் கடைசி. இதெல்லாமே முடிஞ்சிடும். இது முடிச்சுட்டா என்டையர் பயாலஜியும் முடிச்சிட்டதா அர்த்தம். இது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எம்சிக்யூ செஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த செஷனுக்கும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். பிகாஸ் இதுவே 16 days ஆயிடுச்சு. அண்ட் நான் சொன்ன வீடியோஸ்லாம் முடிக்கிறதுக்கு இன்னொரு 10 வீடியோஸ் வந்துடும். அப்போ 26 days ஆகிடும். அதுக்கப்புறம் எம்சிக்யூ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நாள் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. பட் வில் பிளான் அக்கார்டிங்லி. ஸோ ஐ ஹோப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவர்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன். டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.